என்பது ஒரு பாடம் எடுத்து வருகிற விஷயம் அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வகுப்பெடுத்து எல்லாரும் பாருங்கள், மனிதநேயத்தை நாங்கள் வளர்ப்போம். அப்படி செய்கிற விஷயம் அல்ல மனிதநேயம். அது இயற்கையாய் பரம்பரையாய் குடும்ப அமைப்பிலே வர வேண்டும். ஔவையார் சொன்னார், சில விஷயங்களை படித்து பெற்றுக் கொள்ளலாம், சில விஷயம் தானாக வர வேண்டும் என்றால் ஔவையார். அதுக்கு ஒரு வெண்பா பாடினார். அவர் சொல்லுகிறார், சித்திரமும் கைப்பழக்கம். ஓவியம் வரைய வேண்டுமா? வரைந்து 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 பழகு, ஒரு அளவுல வந்து. ஆகவே மனிதநேயம் என்பது வெறும் வார்த்தைகளிலே சொல்லி வருகிற விஷயம் அல்ல, அது இயல்பாக வர வேண்டும், பிறவியிலே வர வேண்டும். 3 விஷயத்தை சொன்னால், கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம். கொடையும் அப்படித்தான். கொடுக்கிற பழக்கத்தாலே உண்டாக்குவதில்லை, அது கொடுக்க, அது இயல்பாக உள்ளுக்கு ஆன்மாவிலே அது பதிவிருக்க வேண்டும். ஒரு முறை சேரனிடம் போனால் ஔவையார், அந்த அனுபவத்துல தான் அந்த அம்மா பாடுது. சேரனிடம் போனார், அந்த அம்மாவுக்கு ஏதோ சின்ன பிரச்சனை போல இருக்குது, ஏதோ உடல் நோய். யாரும் தமிழ் வைத்தியர்கிட்ட போயிருப்பார். அந்த காலத்துல தானே இருந்தார். இப்ப இருந்தா ஔவையார் அதோட அவுட். 360 சோதனை செய்து அந்த மிஷின்ல போய் அந்த இதை இந்த மிஷின்ல இதை ஔவையார் முடிச்சிருப்பார். அந்த வைத்தியன் பார்த்துட்டு ஒரு மருந்து கொடுத்து, இதை ஆட்டுப்பால்ல சாப்பிடக்கம்மான்னு கொடுத்துட்டான். இந்த அம்மா புலவர், அறிவாளி, பொருள் தர்றது அவர் நோக்கமே இல்லை. பொருள் தேவை என்றால் புரவலர்கள்ட்ட போய் சொல்லுவா, ஐயா எனக்கு இது தேவைன்னு சொன்னா அவன் கொடுப்பான். சேரமான் என்கின்ற அரசன்கிட்ட போனான் இந்த ஔவையார். பாட்டி வந்துட்டீங்களா, என்ன 2 கவிதை பாடி கேட்டிருப்பான். அவன் என்ன விஷயம் என்று கேட்டோடனே இந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு கொஞ்சம் ஆட்டுப்பால் வேணும்ப்பா. யார்கிட்ட? சேர மகாராசாட்ட போய் அந்த அம்மா ஆட்டுப்பால் கேட்குது. சேரன் மந்திரியை பார்த்தான். இந்த அம்மா ஏதோ விளையாடுது போல இருக்குன்னு சொன்னான். அந்த அம்மா சத்தியமா ஆட்டுப்பால் தான் கேட்டது. ஒரு பெரும் புலவர் ஆட்டுப்பால் வந்து என்னிடம் கேட்கிறாரே, நான் அதை என்ன பண்றது? அப்போ ஒரு ஆடு கொடுப்போமா என்று கேட்டேன். மந்திரி சொன்னா, நல்லது சுவாமி, ஒரு ஆட்டை கொடுத்துருங்க, ஆட்டுப்பால் கொடுக்க முடியுமா? சரின்னு சொன்னா, அதுவும் சரி வராது. ஏன்றா அதை கொடுத்தா நாளைக்கு மிச்ச புலவன் எல்லாம் ஆடு கொடுத்த சோழன், ஆடு கொடுத்த சேரன் பேர் வச்சு யாருக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்னு சில பேர் பார்த்து கொண்டிருக்கான். ஆடு கொடுத்த சேரன் அது நல்லா இருக்காதுப்பா, நீ ஒன்று பண்ணிட்டு காதுக்குள்ள ஏதோ சொன்னான். அவன் போனான், போய்விட்டு வந்தான். வந்தால் தங்கத்திலே ஒரு ஆடு, ஒரு தங்கத்துல ஒரு ஆடு செய்து ஔவையார் கையில கொடுத்துட்டாங்க. ஆடுதானே கேட்டேன், இந்த தங்கத்துல ஆடு கொண்டு போ. அந்த மாதிரி இதனத்துக்கு அதுக்கு ஆட்டுப்பாலுக்கு கேட்டுதாரு, என்னப்பா இது தங்கத்துல ஆடு கொடுக்குறீங்க? நீ கேட்கறது ஆட்டுப்பால், ராசாவுக்கு ஒரு தகுதி இருக்கா இல்ல, அவர் தன் தகுதிக்கு தான் கொடுக்கும். அவருக்கு ஒரு தகுதி இருக்கிறவர், நீ ஆட்டுப்பால் கேட்ப பாட்டி, அவருக்கு ஒரு தகுதி இருக்கிற, அவர் ஆட்டுப்பால் நீ கேட்டா ஒரு 1/2 டம்ளர் ஆட்டுப்பால் அது ஜெயராஜ் நகர் கொடுப்பார். அவருக்கு கொடுக்க முடியுமா? அவர் தங்கத்துல ஆடு செய்து கொடுத்துட்டார். அவ்வை திகைத்து போனார், இப்படி ஒருத்தன் இருப்பானா? சிறப்பான் மணிமௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்டேன். வெண்பா பாடுறார்கள், சிறப்பான் மணிமௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்டேன், பொன்னாடு ஒன்று ஈந்தான். ஔவையார் வரைய பாட்டிலேயே வெண்பாவிலேயே இந்த கடைசி வரைய எப்பவும் சிறப்பான வரை என்ன தெரியுமா சொல்லிட்டு ஒரு நீதியை சொல்லிச்சு, இறப்பார் என்பரினும் கொள்வார். ஔவையார் சொன்னார், இறப்பார் என்பரினும் கொள்வார், கொடுப்பார் தாமறிவார் தம் கொடையில் சீர். கேட்கிறவன் என்ன கேட்பான், எனக்கு தெரிய வேண்டாம் நான் என்ன கொடுக்கிறது என்று. அவன் தெரிஞ்சபடியா அவன் பொன்னாடு கொடுத்தான் என்று ஔவையார் பாடினார் ஒரு பாட்டு. அது கொடை இயல்பாக வருவது போல தயையும் இயல்பாக வர வேண்டும், மனிதநேயம் இயல்பாக வர வேண்டும். அதை கம்பன் காட்டுகிறார். தசரதன் மரண தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, சமபோசன முனிவனால் விதிக்கப்பட்டவர். யாருக்கு சொல்லல, நீங்க எச்சு பேசுறீங்க, அதை மட்டும் விட்டுட்டீங்க. சாமர்த்தியமா என்ன பண்றாங்க, அவன் வாய்மையும் மரபும் காத்தாங்க. என்ன காத்தான்? அவனுக்கு ஒரு மகன் பிறந்து அவன் பிரிகிற போது, நீயும் என்னை போல உயிர் துடி துடித்து இறப்பாய் சாபம் கொடுத்தான்ல, அதையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவரை சாதாரணமா நினைச்சான். என்னைக்கு ராமன் பிறந்தாலும் அன்றைக்கு அவனுக்கு பயம் கொடுத்து, என்ன சனபோசன முனிவன் கொடுத்த சாபத்துல பாதி நிலைமையில் விட்டது. ஆழ்வார்கள் மைய எதில் உட்கார்ந்துக்கிறீங்க, அருமையான இடம். பயப்படுறான். என்ன அந்த சனபோசன முனிவன் என்ன சாபம் கொடுத்தால், உனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் உன்னை பிரிகிற போது இறந்து விடுவான்னு சொன்னா, மகன் பிறந்துட்டான். இப்போ அப்ப அவன் பிரிகிற போது நாம் இறந்து விடுவோம்னு பயந்து நடக்கிறான். அவன் உயிரை துறக்கிறம்மா, அதான் சொல்லிட்டேன், நாகரிகமான ஒரு மரண தண்டனை கைதி. அந்த கைதிக்கு உங்களை போன்ற வழக்கறிஞர் வேணும்னா வழக்காடலாம். ஆனா உண்மை அதுதான்.
மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி அவன் உயிரை துறக்கிற போது நீங்க எல்லாம் வந்து இப்படி பாராட்டு பட்டை வழங்குறீங்களே. அப்புறம் இன்னொன்று சொல்றீங்க, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வெள்ளம் தூயவன் மனிதனேனி பரதன் முன் தோன்றினாயோன்னு சொல்லி வாரி பாடுறேன்னு சொன்னீங்கல்ல. வாதிக்கு இந்த சாபம் தெரியாது. தசரனுக்கு உயிர் போகிற சாபம் தெரியாது அவனுக்கு. ஏன் கையேற்க தெரியல, கோசலைக்கு மட்டும்தான் சொன்னாங்க. ஆகவே தெரியாமல் கொடுக்கிற பாராட்டெல்லாம் எப்படிமே ஏத்துக்கிறது? உங்களை பத்தி தெரியாத நான் பட்டு டாக்டர் பட்ட விட நீங்க வாங்கி கொடுங்க. ஆனா மத்தவங்க என்ன கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்கிறான். எனவே பாதி கொடுத்த பட்ட பாவம் அவனை போய் ரொம்ப தவறு. இன்னும் சொல்ல போனால் தசரதன் மரணம் இருக்குது வடமொழியில சொல்லுவாங்க அபமிருத்தி மரணம்னு பேரு. அதே குறைய சாகரம். ஆரம்பம் என்னவோ நல்லா இருக்கு, வடிவேல் சொல்ற மாதிரி ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு, முடிவு மோசமா போயிருக்கு. எப்படி சொல்றாங்க, வெள்ள நீர் உலகினில் விண்ணில் நாகரில் தள்ளாரும் பகையலாம் தவிர்த்து நின்றையான் கள்ளத்தின் கலந்து ஒரு காம மாதியா முன்னுரை கலைஞருக்கு ஒதுங்கி வாழ்க்கணும் சொல்லிட்டு துறவுக்கு போறான். இன்னும் சொல்ல போன 4 பேர்ல துறவை பற்றி பேசியவன் அவன் தான். ஆனா இறக்கிற போது எப்படி இருந்தான் கொஞ்சம் நீ வந்து அடுத்து சொல்லணும். ஏன்னா எடுத்த உடனே என் பட்டு வாங்குவான்னு வாங்கியிருக்கீங்க. சில பேர் புத்தாண்ட சொல்றது கிடைச்சா பால உதை இல்லைன்னா ஆள உதை. இந்த பால உதைச்சோட ஆள உதைச்சு அதிகம். அதனால கேட்கிறேன், இது பேர் சொல்லுங்க. அவன் என்ன பண்ணான், அந்த சாபத்தின் காரணமாக விழுந்து கிடக்கிறான். எப்படி இறக்கிறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யார் இருந்தாங்க, ஒரு ஜனநாயகத்துக்கு கூட ராமன் இட்கடன் செய்யறாங்க, அது கூட இல்லைங்க. 4 பேர் வரிசையில 4 பிள்ளை சிக்க குட்டி மாதிரி யாரும் கூட இல்லைங்க இறுதி கடன் செய்வதற்கு. இன்னும் சொல்ல போனா அறைய கூட கடந்தான். கம்பனதை எவ்வளவு அழகா கிண்டல் பண்றான் தெரியுமா? அவன் சூழ்ந்து கூட படத்துல அழகா தனியா படுத்துக்கிறாங்க. என்ன மரணம் இது, ஒரு அரசு மரணமா? அது நல்ல அழகா இந்த ஓவியம் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. அவன் இறந்த உடனே எக்கடன் செய்வதற்கு ஆள் இல்லாத காரணத்தால் ஐயா சாவண்ண கணேசன் சொல்லுவார், தையல் கடலில் நின்றெடுத்து தைலக்கடலில் தலையிட்டார். அன்னைக்கு அந்த பிரசர்வேஷன் மெத்தட் இருந்தது. யாரும் கொண்டு வைக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அந்த டெட் பாடியை தூக்கி ஒரு தைலத்தை வச்சுட்டாங்க. உங்க வாய்மை மரபம் காத்த மண்ணு கொண்டு வைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க அவனுக்கு. ஒருவேளை நீங்க வச்சு அவ்வளவு மாசமான போய் வாய்மை மரபம் காத்தோம். அது இந்த மாதிரி நீதிமன்றத்துல எல்லாம் இவர் தரையை நடவராக சொன்னா முடிஞ்சு பாட்டு தீர்ப்புன்னு அர்த்தம். ஆகவே தசரதனை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அவன் நல்லா பார்க்கிறான், ஆனால் அவனுக்கு இறப்பு இன்னும் கூட நல்லா குறிப்பிட்டு கேட்டாங்க, அவன் வீடு பேர் அடைந்தான்னு கேட்டாங்க. இல்லை, வீடு பேர் அடையவில்லை. வீடு பேர் அடைந்தால் அவன் திரும்ப வர முடியாது. அவன் துறக்கம் சென்றான். நடுவர் நல்லா மடங்கிற சாமர்த்தியம் தப்பிச்சு விட்டு போறீங்க. நான் அப்பவும் கேட்டேன், நடுவர் அழகான இந்த மாதிரி நடுவர்கிட்ட ஏமாற்ற முடியாதுமா. கம்பன் என்ன வார்த்தை போடுறான், அதாவது சில பேர் வையத்துள் வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். கம்பன் வெள்ளுவன் காட்டுவான், வானுரையும் தெய்வம் வேறு. யான் எனது என்னும் செருக்கற்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம். அது வீடு பேரு. வீடு பேருக்கு வாரி போனான், துறக்கத்துக்கு தசனான் போனான். இதெல்லாம் தெரிஞ்ச நடுவர் தான் கேட்டார். கூட சொன்ன அவர் என்ன தோழர்னு சொல்றாரு. ஆகவே நீங்க பேசுறது கொஞ்சம் கூட செல்லாது. ஆனா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க சொன்னது மாதிரி எங்க பேசினாலும் நான் ஒரு 18 வருஷம் இந்த மன்றத்தில் இருந்த அனுபவம் தான் பசுமையான நினைவு. என்ன மேடை, என்ன அழகான பெரியவர். நீங்க கிட்டப்பா இப்படி போய் சொல்ல பாருங்க. அப்படி இவங்க வேற ஒரு மேற்கொலை தப்பா சொல்லிட்டாங்க, நம்ம பெண்கள் திருத்தினாங்க. ஏன் தெரியுங்களா, தூங்காம கிடந்தாலே பிடித்தாங்க. நான் இருந்து தூங்கிட்டு வாங்க. அதாவது பரதனை பத்தி கூட கேட்டுட்டேன். அவன் விரும்பல பதவி. பரதன் விரும்பாத பதவியை எப்படி கொடுக்க முடியும்? அவன் அயோத்திக்குள்ள போகல, அத்தானி மண்டபத்தை பார்க்கல, மகுடம் சூடல. அப்படி இருக்கிறவனை போய் அவன் துறந்தா இருப்பதைத்தான் துறக்க முடியும். எல்லாரும் கூட தெரிஞ்சுக்கிறது சொன்னேன். எப்படி அவன் உறவை துறந்தான், மீண்டும் அதுக்கு போனானா எவ்வளவு அழகா ராமன் வருகிறான். பார்ப்பதற்கு முன்பே அவன் சொல்லுகிறான், தாழ்கடல் இலங்கை செல்வன் என்னதே கல்யாணம். ராம் அப்போ வீடன் ஒண்ணுமே சொல்லல, தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தை. அத விபீஷன் அவ்வளவு பெருசா எடுத்துக்கல. ஆனா என்ன பண்ணிட்டு அடுத்த 2 பாட்டிலேயே இலக்குவனை பார்த்து சொல்றான்,
துஞ்சலில் நயனத்தைய அவனுக்கு சூட்டுதி மகுடம் என்றான். பார்த்தான் வீடன் வீண விபரீதமா போகுது, நாங்க வந்த நோக்கம் வேற. அப்பதான் வீடனன் வாய் திறக்கிறான். நான் அதை விரும்பி வரவில்லை. கடலியல் அரக்கன் பின்னே வந்ததோர் கடன்மை தீர இளையவர் கடித்த மோடி என்னையும் கடித்து. நீ ராமா, நீ சொல்லுகின்ற அரச பதவியை நான் தரவில்லை, அந்த உன்னுடைய தன்மைக்கு கொடுத்தாய்ப்பா, அந்த திருவடிக்கு சேர்ந்து கொடுன்னு கேட்டான். இப்ப வேட்டுவர்களுக்கு தலைவன் குகனை பற்றி தான் நீங்க முன்னுரையில் அதிகமாக சொன்னீர்கள். அந்த குகனுக்கு பரதன் தாயர் மூவரையும் அறிமுகப்படுத்துகிறார். அறத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அது போல சுமித்திரை நின்று கொண்டிருக்கிறார். அந்த அன்பில் நிறைந்தவளை யார் என்று கேட்கிறார் குகன். அப்போது பரதன் என்ன சொன்னான்? நெறி திறமா தன் மெய்யை நிற்பதாக்கி இறந்தாண்டன் இளம் தேவி என்று சொன்னார். மெய்யை காப்பதற்காக இறந்து போனானே அந்த தசரதனுடைய இளைய மனைவி என்று. இன்னொரு இடம் நினைத்து பாருங்கள். 14 ஆண்டுகள் கழித்த பின்னர் ராமன் கானகத்திலிருந்து அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் எரியிலே புகுந்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று பரதன் சபதம் செய்தான். 14 ஆண்டுகள் உருண்டோடின, ராமன் வரவில்லை. எனவே ராமன் என்ன செய்தான்? சத்ருக்கனனை அழைத்து எரி அமைக்க சொன்னான். அவன் மறுத்தான். இல்லை என்று இவன் பணித்தான். இந்த செய்தி கோசலைக்கு தெரிந்தது. அறிந்தவுடனே அவள் இதை தடுப்பதற்காக ஓடி வந்தான். அப்போது பரதன் என்ன சொன்னான் தெரியுமா? நானும் யாருடைய மகன் தெரியுமா? இந்த மெய்யை காப்பதற்காக உயிரை நீத்துவிட்டு வானகம் சென்றானே அவனுடைய மைந்தன் தான் நானும் என்பதை யானும் மெய்யனுக்கு இன்னுயிர் ஈர்ந்து போய் வானுள் எழுதிய மன்னவன் மைந்தனால் என்று பேசுகிறார். சரி, இதெல்லாம் கூட இவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விடுங்க. வாலி என்ன சொன்னார்? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் என்று தசரதனை போற்றுகிறான் என்று பார்க்கிறோம். கடைசி காட்சிங்க, தசரதன் வானுலகம் போயாச்சு. இப்ப சீதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்தாச்சு. மீண்டும் தசரதன் வானுலகிலிருந்து வந்தான். தசரதனுடைய இயல்பே என்னன்னா, என்ன வரம் வேணும், என்ன வரம் வேணும்? பெண்கள்கிட்ட கேட்டா 2 வரம் கேட்பாங்க, ஒண்ணு காஞ்சி வரம், இல்லாட்டா தர்மா வரம். ஆனா இந்த ராமன் என்ன வரம் வேணும்னு மறுபடியும் தசரதன் கேட்டான். நமக்கு தெரியும் என்ன வரம் அவன் கேட்டான்னு. யாரை தீயல் என்று துறந்தாயோ அந்த தெய்வத்தையும் அந்த தெய்வத்தினுடைய மகனையும் எனக்கு தாயாகவும் தம்பியாகவும் தர வேண்டும் என்று அவன் வரம் கேட்டான். இதை சொல்லிவிட்டு கம்பர் பதிவு செய்கிறார். அப்படி வரத்தை கொடுத்த அந்த தசரதன் மறுபடியும் வானுலகம் சென்றானாம். அதற்கு என்ன தொடரை பயன்படுத்தினார் தெரியுமா? தசரதனுக்கு உம்பரும் உலகும் பரவும் மெய்யினுக்கு உயிர் அளித்து உரு புகழ் படைத்தோன் என்று நிறைவு செய்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் நிலையில்லாதது. நிலையில்லாத உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடியது புகழ் ஒன்றுதான். அந்த புகழை அவன் எதனால் மிகுதியாக பெற்றான் என்று சொன்னால், இந்த தேவர்களும் உலகத்தினரும் போற்றுகிறார்களே, அந்த வாய்மையை காப்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து மிகுந்த புகழை அடைந்தானே, அதுதான் ஏற்றத்திற்கு உரியது என்று சொல்லி இந்த பேச்சாளர்கள் ஒருவருக்கு நான் முடிவு செய்திருக்கிறேன். அதாவது எங்களுக்கு ஐயம் வந்தா நாங்க நடுவரை கேட்கலாம், நடுவருக்கே ஐயம் வந்தா வர முடியுமா என்ன? சொல்லுகிற ஐயம் வேறு, நான் சொல்லுகிற ஐயம் வேறு. அதாவது ஐயத்திலேயே விடைகாண நீங்கள் என்னிடம் கேட்கலாம், நான் உண்மை அறிவதற்காக உங்களிடம் கேட்க போகிறேன். தெரிந்தால் சொல்கிறேன், அறிவினாவா அறியாவினாவா என்பதை கேட்ட பிறகு முடிவு செய்யலாம். இல்லை, நீங்கள் தசரதன் பற்றி சொல்லுகிற பொழுது வாணி சொன்னதான ஒரு கூற்றை இங்கே முன்வைத்தீர்கள். மானமும் குலமும் காத்து மண்ணுயிர் துறந்த வல்லன் தூய்வனும் மைந்தன் என்று சொன்னீர்கள். அவன் மானம் காத்தானா? ஏன் கேட்கிறேன் என்றால், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்தவள் என்கிறான். நான் அந்த வாய்மை என்கிற பொழுது முதல் நாள் அவையிலே ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று சபையினருக்கு வாக்கு கொடுத்தான். அடுத்த நாள் கைகையினாலே அது மனம் மாறுகிறான். சபைக்கு கொடுத்த வாக்கை அவன் காப்பாற்றவில்லையே, பிறகு எப்படி அவன் வாய்மையை காத்தவனாக ஆவான்? நடுவர்களே, அரசியல்ல எத்தனையோ மாற்றங்கள் வரலாம், முடிவுகள் மாறலாம், இன்னும் விதியாக்கப்படவில்லை. எனவே எத்தனை பாக்குறோம் நடைமுறையில என்னங்க, உடனே ஒரு நாள் மந்திரி அடுத்த நாள் எந்திரிங்கிறாங்க. எவ்வளவு மாற்றங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற போது
காக்கவில்லை என்பதை நீங்க ஒத்துக்கொள்கிறீர்கள். நண்பர்களே, இல்ல அங்க ஏற்கனவே வரம் தருகிறேன் ஆணை என்று ஆணையிட்டு சொன்னாங்க. இங்க ஒன்னும் அதாவது ராமனுக்கு முடிசூட்டு விழா நான் இவங்க மேல ஆணையா சொன்ன அப்படி நான் சொல்லல. இல்ல ஓஹோ, அப்ப ஆணை என்று சொன்னால்தான் அது சத்தியம் கொடுத்திருக்கிறான். இங்க சத்தியம் கொடுத்தார். இங்க அப்படி இல்ல. இந்த அரசியல் என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஒரு கேள்வி, அதோட உண்மையிலேயே எனக்கு ஒரு ஐயப்பாடு. அப்ப முதல்ல வந்து பொய்யான ஐயப்பாடு சொல்வது உங்களிடமிருந்து உண்மையை அறிவதற்காக கேட்ட கேள்வி. இந்த தசரதன் வீடு பேர் அடைந்தான் என்றீர்கள். தசரதன் நான் சொல்லல, கம்பர் சொன்னார். அதான், அது வீடு பேர் அடைந்தான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அது வந்து நான் வந்து தசரதன் தான் போய் அதாவது நான் பேசுவதெல்லாம் என்னுடைய வாக்கு. கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்கிறார் உண்பரும் பெருகிலோ வீடு பெற்றார். அப்ப கம்பர் சொல்வது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கு. ஏன்னா நீங்களே சொன்னீர்கள் காலம் இன்றைக்கும் அவரை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் அவர் காலத்தை கடந்து நிற்கிற கவிஞர் என்று அது சத்தியமானால் நிச்சயமாக அவர் வீடு பெற்றார் என்பது தசரதன் என்ன பாடுபட்டிருப்பான் என்பதை அறிகிறேன். நீங்கள் உங்கள் இருக்கலாம். கடைசி கட்டம் ஒன்று வருகிறது. கங்கையான் படத்துல குணை பற்றி ரொம்ப அழகா பேசினாங்க. குகன் தான் முதல்ல கோவப்பட்டான், ஆதி கடத்தி வராது போவாராம், எல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட அந்த குகன் என்ன சொல்லுகிறான்? தாய் உரை கொண்டு தாவை முதலிய தரணி தன்னை தீவினை என்ன நிற்று சிந்தனை முகத்தில் தேக்கி பொய்யினை என்ற பொழுது புகழை நோய் தன்னை கண்டால் 1000 ராமர் நிற்கலாமரோ, 1000 ராமபிராணங்களுக்கு ஒப்பாகுவாரோ சொல்வது எங்க போயிட்டாரு பாருங்க. 1000 ராமர் கெட்டு நெருங்க முடியாது. இது அடுத்த கட்டம், கடைசி கட்டம். மீட்சி படத்துல வாசல் நீங்க அதனால நீங்க சொன்னதா மீட்சி படத்துல எண்ணில் கூடி ராமர் எண்ணி குகன் சொன்னது 1000. கோசலை ராமனை பயந்தவர் சொன்னார் கோடி ராமர் வந்தாலும் எண்ணில் கூட ராமர்கள் எண்ணிலும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரும். உன் கிட்டவே வர முடியாது. புண்ணியம் எனும் நின் உயிர் போயினார். புண்ணியமாக இருக்கிற பிறந்தா உன் உயிர் போய்விட்டார். அதெல்லாம் அவன் தடுக்கிறான். ரொம்ப அதை தொகுத்து சொல்லணும்னா பத்தே செய்தி அவங்க குறிச்சுக்கிறாங்க, நடுவர் குறிச்சுக்கிறான். வரவன் யார்? அரசு நின்னதே ஆழ்க ராமபிரான் சொல்ற. பங்கமில் குணத்து எண்ணி ராமபிரான் சொல்ற. எந்தவித குறையும் இல்லாத பரவல். 3 நிறை குணத்தவன் கோசலை. 4 குறைந்தீரன் கோசலை. நின்னும் நல்லான் ராமனை நோக்கி கோசலை. பெற்ற தாய் மகனை பார்த்து சொல்றார் உன்னை விட 1000 மடங்கு நல்லவன் பரதன். 6 மன்னர் மன்னவா சக்கரவர்த்தியே கோசலை. ரகுவம்சத்தில் வந்த எல்லா அரசர்களும் உயர்ந்தவன் கோசலை. 8 மறுயில் மைந்தனே எந்தவித குற்றமும் இல்லாத சக்கரவர்த்தி. 9 துகன் 1000 ராமன் கீழாவரும். 1000 ராமன் கிட்ட வரக்கூடிய பண்ணவில்லை. கடைசி 10 எண்ணில் கோடி ராமர். எண்ணில் கோடி ராமர் எண்ணிலும் வரத அண்ணனின் அருளுக்கு நிகர் ஆவரோ என்று அதை நினைவு கொள்ளலாம். வரவன் யார்? அரசு நின்னதே ஆழ்க ராமபிரான் சொல்ற. பங்கமில் குணத்து எண்ணி ராமபிரான் சொல்ற. எந்தவித குறையும் இல்லாத பரவல். 3 நிறை குணத்தவன் கோசலை. 4 குறைந்தீரன் கோசலை. நின்னும் நல்லான் ராமனை நோக்கி கோசலை. பெற்ற தாய் மகனை பார்த்து சொல்றார் உன்னை விட 1000 மடங்கு நல்லவன் பரதன். 6 மன்னர் மன்னவா சக்கரவர்த்தியே கோசலை. ரகுவம்சத்தில் வந்த எல்லா அரசர்களும் உயர்ந்தவன் கோசலை. 8 மறுயில் மைந்தனே எந்தவித குற்றமும் இல்லாத சக்கரவர்த்தி. 9 துகன் 1000 ராமன் கீழாவரும். 1000 ராமன் கிட்ட வரக்கூடிய பண்ணவில்லை. கடைசி 10 எண்ணில் கோடி ராமர். எண்ணில் கோடி ராமர் எண்ணிலும் வரத அண்ணனின் அருளுக்கு நிகர் ஆவரோ என்று நான் நினைவு கொள்ளலாம். பரதனுடைய பண்புகளை விட்டு இந்த 10 தொகுத்து சொல்லியிருக்கேன். என்ன இங்க பட்டிமன்றத்தின் அடிப்படையான தலைப்பு தலைவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆல்பம். அவர் சொல்றாரு அயோத்தி என்று பெரிய ஆல்பம். இல்ல உள்ள போனா அவங்கவுங்க தாம்படம் இருக்கா. ஆனா
பரதன் என்கிற மாபெரும் ஒரு தன்னலம் இழந்த ஒரு துறந்தவன் தன் படத்தை பார்க்காமல் அயோத்திய மாநகரமே முக்கியம் என்று அந்த ஆல்பத்திய தலையில வைத்துக் கொண்டிருக்கிறார். மனிதநேயம் என்கிற அதை தலையில தூக்கி தன்னலத்தை இழந்து பொதுநலத்தோடு மனித நேயத்தோடு அயோத்தி முக்கியம் என்று தனக்குரிய அரசையே விட்டு கொடுத்து அதற்காக திருவடியே 14 ஆண்டுகள் அவரை போல நீங்கள் என்று சொல்லணும், உங்களை போல பரதன் சொல்ல முடியாது. 14 ஆண்டுகள் நந்தியபுரத்தில் மனதை தொடர்ந்து பிரம்மச்சரியமாக இருந்து ராமனுடைய திருமணியை தூக்கிக் கொண்டு மனித நேயத்தோடு அயோத்தி முக்கியம், மக்கள் முக்கியம், நான் முக்கியம் இல்லை என்று மனித நேயத்தோடு துறந்த பரதன் துறப்புதான் ஏற்றத்திற்குரியது மட்டுமல்ல வணங்குதற்குரியது. நாம் எல்லோரும் இந்த 2016 ஆண்டில் பின்பற்றுவதற்குரியது.